வர இருக்கின்ற தேர்தல் என்பது நாம் எல்லா சாதனைகளையும் செய்திருந்தாலும் இந்த சாதனைகளை ஒரு பக்கம் நாம் படம் பிடித்து காட்டினாலும் பொதுக்கூட்டங்களை சொன்னா கூட என்ன நடக்கும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற மோடி ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மோடி அதிகாரத்தை எப்படி துஷ்பிரயோகம் பண்ணுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். கொஞ்சம் சமீபத்தில் நடந்த பாராளுமன்ற மேலவை தேர்தல், அந்த மேலவை தேர்தலில் எப்படி தில்லுமுல்கள் செய்தார்கள், எத்தனை பேரை விலைக்கு வாங்கினார்கள், எத்தனை பேர் கட்சி மாறி வாக்களித்தார்கள், எத்தனை பேர் கொஞ்சம் கூட அருகதை இல்லாதவர்கள் எல்லாம் பாராளுமன்ற மேலை உறுப்பினருக்கு பிஜேபி தேர்ந்தெடுக்கிறதுனா ஜெயிச்சு வரல, தில்லுமுல்லு பண்ணி வந்திருக்காங்க. இதே போல தில்லுமுல்லு நம்முடைய தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் வரும் 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 என்பதை நான் எச்சரிக்கையாக விட விரும்புகிறேன். பாக முகவர்கள் நம்முடைய குறிப்பாக அம்பத்தூர் பகுதியில் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த நண்பர்களை நம்முடைய தம்பி சேகர்பா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதற்கு ஈடாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கொஞ்சம் கூட தேர்தல் முடிகின்ற வரை நீங்கள் ஆற்ற வேண்டிய பணி நிரம்ப இருக்கிறது என்பதை அடிக்கடி மாவட்ட செயலாளர் கலந்து பேசி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் நேரத்தில் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் பணியாற்றுகின்ற நம்முடைய அம்பத்தூர் தோழர்களுக்கு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பல்வேறு தேர்தலில் இந்த நேரத்தில் இந்த தேர்தல் நடந்த போதும் அந்த தேர்தலிலே சந்தித்த கொடுமைகளை நம்முடைய நண்பர்கள் நேரடியாக சந்தித்தவர்கள், அந்த கொடுமைகளுக்கெல்லாம் பதில் சொல்லி சரியான பாடத்தை எதிர்க்கட்சியினருக்கு தந்தவர்கள் நீங்கள். ஆகவே புதிதாக ஒன்று சொல்வதற்கு இல்லை. இந்த நிலையில் நாம் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதை மாவட்ட செயலர் மட்டுமே சொல்வதற்கு அருகதையானவர். அவர் எப்படியெல்லாம் தேர்தல் பணி ஆற்ற வேண்டும் என்று சொல்கிறாரோ அந்த நிலைகளை கையிலே வைத்துக்கொண்டு, அந்த பணிகளை கையிலே வைத்துக்கொண்டு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை மிகச்சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். என்னென்ன சவால்கள் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை எண்ணி பாருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை, பணிகள் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக நம்முடைய சென்னையை பொறுத்தவரை 2வது மெட்ரோ ரயில் பாதை, இந்த 2வது மெட்ரோ ரயில் பாதைக்கு 63,000 கோடி செலவாகிறது. ஒரு 2 வருஷங்களை மட்டும் தொட்டு காப்பிட்டு போகலாம் என்று கருதுகிறேன். 2வது மெட்ரோ பணிக்கு 63,000 கோடி. அந்த பணிக்கு இன்னும் முறைப்படி மத்திய அரசினுடைய அமைச்சரவை ஒப்புதல் பெறவில்லை. பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் போர்டு இன்னும் அந்த முடிவை எடுக்கவில்லை. தர வேண்டிய ஒட்டுமொத்த தொகை 63,000 கோடியா என்றால் 30,000 கோடி தான். பாதி பணத்தை நாம் தமிழக அரசு ஏற்க வேண்டும். தமிழக அரசு ஏற்க வேண்டிய 30,000 கோடியிலிருந்து அது 63,000 கோடியை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தலைவர் மட்டுமே செலவு செய்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் எப்படியாவது 2வது கட்டத்தில் மெட்ரோ ரயில் பாதை, 3 ரயில் பாதைகள், இந்த 3 ரயில் பாதைகள் மிக மிக முக்கியமான ரயில் பாதைகள். இந்த பாதைகளை அமைத்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தலைவர் தளபதி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது? இதுவரை எந்த ஒப்புதலும் கிடைக்கவில்லை. 3 முறை நானும் கூடவே சென்றிருக்கிறேன். 3 முறை பிரதமரை பார்த்த போது மெட்ரோ ரயில் 2வது தொகுப்புக்கு வரவில்லை, பணம் வரவில்லை, உங்களிடமிருந்து ஒத்துழைப்பு வரவில்லை என்றெல்லாம் சொல்லிக் கொண்டே இருக்க நேரத்தில் நான் பார்க்கிறேன் என்று தான் சொன்னார். என்ன சொல்கிறார் என்றால், நிதி வரவில்லை. எங்கேருந்து வரணும்? ஜப்பான்ல இருந்து வரணும், ஏடிபில இருந்து வரணும், இதெல்லாம் சொல்லிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாள் இது மாதிரி சொல்லி ஏமாத்துவீங்க? ஆனாலும் தளபதி அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார், முடிப்பார். இது ஒண்ணு. இதுல இருந்து எப்படி ஓரவஞ்சனை செய்கிறது மத்திய அரசு என்பதை எண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்முடைய எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ். உங்களுக்கு தெரியும், எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கோம். பாராளுமன்றம் திறந்தா மூடுனா இதே தான் வேலை எங்களுக்கு. அதுக்கு நடுவில் சண்டை போடுகின்ற பொழுது நடுவில் குறுக்கீடுகள். அமைதியா போயிட்டு இருக்கிற பாராளுமன்றத்தில் நம்ம அவங்களுக்கு நெருடலான கேள்விகளை கேட்கின்ற போது குறுக்கீடு பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் ஒரு குறுக்கீடு எப்படி வந்தது தெரியும். என்னுடைய அன்பு தம்பி அவர்கள் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியும்.
முருகன் சார் எழுந்து கத்தினாரு, பேசினாரு. ஒரு தடவை சொன்னாரு, ரெண்டாவது சொன்னார், அண்ணா தம்பி உட்காருங்க, தம்பி உட்காருங்க எல்லாம் சொல்லி பார்த்தேன். தமிழ்லேயே சொன்னேன், ஆங்கிலத்தில் சொன்னேன். எதுவும் அவர் கேட்கல, அவர் பாட்டு போயிட்டு. முதல்ல பாராளுமன்ற நடைமுறைகளை அவர் தெரிந்திருக்காதுன்றதான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் தெரிந்திருந்தால் என்ன உட்கார சொல்லிக்கணும். நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன will you please yield அப்படின்னு கேட்டு, மிஸ்டர் பாலு will you please yield என்று கேட்கணும். நீங்க உட்கார்றீங்களா, நான் பேசணும். இல்லை, அந்த நடைமுறையை அவர் பின்பற்றல, அந்த முறையும் பின்பற்றல. ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் கேட்கல, ஸ்பீக்கரும் அவரை பேசுறதுக்கு அலோவ் பண்ணல, நானும் கொடுக்கல. அவர் பாடு பேசிட்டே இருக்காரு. என்ன டிஸ்டர்ப் பண்ண போனா எனக்கு நினைவு என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ, இந்த தமிழ்நாட்டுக்கு கோர வேண்டிய நிதியை, பெற வேண்டிய உரிமையை நான் கேட்டுக் கொடுக்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த மந்திரியே எடுத்து பேசுறார், கிண்டல் பண்ணி பேசுறார். நான் பேசுறது தப்பு அப்படிங்கிறது அவர் சொல்ல நினைக்கிறார் போல இருக்கு. அதுக்காக நடுநடுவில் டிஸ்டர்ப் பண்றாரு. பிட்ஸ் அண்ட் பீசஸா நாங்க பேசிட்டு இருக்கும் போது எங்களுக்கு பிரச்சனை ஆகுது. சொல்லி பார்த்தா கேட்கல. கடைசியில் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. உட்காருங்கன்னு சொல்லி அமைச்சரை சொல்றது எனக்கு கஷ்டமா தான் இருந்தது. நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு மோட்டிவ் கற்பிக்கிறாங்க. நான் கேட்ட கேள்வி அவரை இன்சல்ட் பண்ணது மாதிரி ஒரு மோட்டிவ் கற்பிச்சிட்டாங்க. என்ன மோட்டிவ்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு எடுத்தாலும் இப்படிப்பட்ட மோட்டிவ். நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன். வீட்டில் இன்னைக்கு சொல்லி ஆகணும். 96 சின்ன மந்திரி, துணை மந்திரியா இருந்தேன். 96 தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை முதல் துணை மந்திரி, பெட்ரோலியத்துறைக்கு துணை மந்திரி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். அப்போ ஒரு ஃபைல் வருது. என்ன கோப்புன்னு கேட்டீங்கன்னா, 3 பேர் உயர் ஜாதியினரை ப்ரமோட் பண்றதுக்கு, ஜாயிண்ட் செக்ரட்டரியா ப்ரமோட் பண்றதுக்கு எனக்கு ஃபைல் வருது. அதுல என்ன 1, 2, 3 பேர் வந்துச்சு. 3 பேருக்கு மேல போட மாட்டாங்க. இப்ப மத்திய அரசுல என்ன பண்ணுவாங்க, 3 பேரை போட்டு இதுல ஏதாவது ஒண்ணு மந்திரி டிக் பண்ணி அனுப்பும். இதுதான் வேலை. ஆனா என்ன கிடையாது, நான் நினைக்கிற காலங்காலமாக அழுத்தப்பட்ட தலித் இனத்தை சார்ந்த பஷால் என்கிற தோழர், பெயர் அது இல்லை, மிக மிக முக்கியமான நபர் மட்டுமல்ல, மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய அவர். வாங்க ப்ளீஸ் கம். மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய அந்த தலித் தோழர் டைரக்டர் இருக்காரு. அவரை ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆக்கணும். ஜாயிண்ட் செக்ரட்டரி ஃபைல் வரும்போது அதுல அவர் பேர் இல்லை. இந்த பேர் இல்லையே, ஏன் இல்லை என்று எங்களை செயலாளரை கூப்பிட்டு கேட்டேன். செயலர் இல்லை சார், அவர் சேர்க்கல. அந்த 3 பேர் தான். 3 பேர்ல ஏதாவது ஒன்று நீங்க டிக் பண்ணி ஆகணும். 3 பேர்ல அப்படி டிக் பண்ணும்போது முதல்ல யார் பேர் இருக்குதோ அவங்க தான் டிக் பண்ணணும். அது ஒரு கம்பல்சன். அப்ப நான் அந்த ஃபைலை திருப்பி அடிச்சுட்டு பஷால் பேரை சேர்த்து வந்தா நான் அனுப்புறேன் பிரதமருக்கு, இல்லைன்னா அனுப்ப மாட்டேன்னு சொன்னோன்னா அவர் 4வது பேரை போட்டார். 4வது பேரை எப்பவுமே போடுறதில்லை, ஆனா போட்டு அனுப்பிச்சாரு. அப்ப பாருங்க, எனக்கு ஒன்றும் பெரிய பழக்கம், எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. மினிஸ்டரா இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. முதல் மந்திரி ஆயிருக்கேன். மந்திரியா இருக்கின்ற நான் என்ன செய்தேன் என்றால், என்னுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு என்ன செய்யலாம் சார், இதுல பழக்கம் மத்திய அரசு என்ன பழக்கம்னு சொன்னா, முதல்ல 1 இருக்கு, அதுதான் டிக் பண்ணணும். நீ உங்களுக்கு வேற வேலை கிடையாது சார், நீங்க ஏன் அதெல்லாம் போட்டு இது பண்றீங்க அப்படிங்கிறாரு. என்னுடைய கொள்கை வெற்றி பெற வேண்டும், அந்த தலித் இளைஞர்கள் ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆகணும். அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் உங்க விஷயம் சார், நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்ட்டாரு. அவர் ஒதுங்கிட்டாரு. நான் என்ன பண்ண, 4வது எழுதப்பட்ட 4வதாக உயர் ஜாதிக்காரர் என்னுடைய செயலாளர் செக்ரட்டரி என்ன பண்றாரு, உயர் ஜாதிக்காரர் என்னோட உயரம் பெரிய கண்ணா. பின்னால இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல அவர் தான் சேர்மன் ஆனார் ஒரு காலத்துல. எனக்கு செயலாளர் வந்துட்டு அதுக்கப்புறம் போனார். அப்பேற்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு மனிதர் எழுதி போடுறாரு. 4வது எழுதி போட்டாரு. நான் 4 டிக் பண்ணிட்டு, தேவகவுடா தான் பிரதமர், அவர் தான் செலக்ட் பண்ணணும். எனக்கு மேல பெரிய மந்திரி தான் அவர் கையெழுத்து போடணும். நான் தேவகவுடாக்கு எழுதினேன், Honorable Chief Minister, this government, United Front government, is known for social justice. If our government is not promoting Mr. Bashal as Joint Secretary, there is no meaning at all for preaching
சோஷியல் ஜஸ்டிஸ் ஹியர் ஆஃப்டர். டிஆர் பாலு கைது போட்டு அன்னைக்கு ஈவினிங்கே ஃபைல் திரும்பி வந்துச்சு. என்ன வந்து மிஸ்டர் பாலு யூ ஆர் கரெக்ட், கோ ஹெட் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. என்ன நினைக்கிறியோ அதை செய்ய சொல்லிட்டோம்னா உடனே இந்த பஷாலுங்கிறவரை ஜாயிண்ட் செக்ரட்டரி ஆக்கின முதல் தடவை. இது உண்மையா இல்லையா? முதல் தடவை ஒரு தலித் இளைஞரை ஜாயிண்ட் செக்ரட்டரியா பெட்ரோலியத்துறை ஆக்கினது நண்பர் முருகனுக்கு தெரியாது. அவர் என்னென்னமோ கதை கட்டி விட்டாரு. நான் அமைதியா உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்? தலித் இளைஞர் அது மட்டும் இல்ல, நான் சின்ன பையனார். என்னுடைய என்னுடைய புத்தகத்துல கூட படிச்சீங்களா? என்னுடைய புத்தகத்துல கூட எழுதியிருக்கேன். அப்ப கூட எழுதியிருக்கேன். சின்ன பையனாருது 2வது 3வது 4வது படிச்சுட்டு இருக்கப்போ எங்க ஊர்ல ரெட்டை கூலை போட்டிருப்பாங்க. உங்களை எல்லாம் பல பேருக்கு ரெட்டை கூலையெல்லாம் நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. எவ்வளவு அவமானப்பட்டார்கள் தலித் இளைஞர்கள். நான் போறேன், எங்க அப்பா காஃபி சாப்பிடுறாரு, அந்த என்னுடைய தோழனுடைய அப்பாவும் வந்திருக்காரு. அவரு வந்து அந்த ரெட்டை கோலை இருக்கிற இடத்துல ஒரு கோலை எடுத்து அலம்புறாரு. அலம்பிட்டு அங்க அந்த அந்த காஃபி கிளப் நடத்துற ஐயர் என்ன பண்றாரு, வைடா அங்க அப்படிங்கிறாரு. இவர் அந்த அலம்பிட்டு வைக்கிறாரு. வச்சிட்ட பிறகு அவருக்கு காசை வைடா, காசை வச்சோன்னா அதுல அலம்பிட்டு காசை எடுத்துக்கிறாரு. உள்ள காசை எடுத்துக்கிட்டு இவருக்கு அந்த மூங்கில் இது மாதிரி மூங்கில் 2ஆ புழுந்தா ஒரு வாய்க்கால் மாதிரி இருக்கும், ஒரு சணல்ல கட்டி தொங்க விட்டுருப்பான். அது வழியா அந்த காஃபியை ஊற்றி அது டால்டா டின்ல போய் விழும். அந்த டால்டா டின்னை எடுத்து தலித்தோட உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாரு. என் கூட வந்து அந்த தம்பி தலித் இளைஞன் என் கூட அந்த சின்ன பையன் கேட்டான், என்ன உங்க அப்பா மட்டும் அப்படி சாப்பிட்றாரு, எங்க அப்பாவுக்கு இப்போ இது மாதிரிலாம் பண்றாங்களே அப்படி கேட்டாரு. நான் தோல்ல கை போட்டு நீ வா நீ அப்படி அந்த பக்கம் அழைச்சி போயிட்டு, இந்த ஊர்ல இதான் இப்படிப்பட்ட கொடுமை நடக்கிறது. இப்போ ஒண்ணு நீ பேச முடியாது. நீ பேசினா நீ அவமானப்படுத்தப்படுவாய். நீ வளர, நான் வளர்றேன். ஆனா இந்த கொள்கைக்காக 2 பேரும் போராடி ஆக வேண்டும் என்று அந்த சின்ன வயசுலயே நான் பேசினேன். அந்த தம்பிகிட்ட நான் சொன்னேன். அந்த உணர்வு சின்ன வயசுல இருந்தது. அதே உணர்வு தான் பஷால ப்ரொமோட் பண்றப்போ அந்த ஃபைல்ல கையெழுத்து போடும்போது அதான் நினைச்சு நான் போட்டேன். இப்பேற்பட்ட என்ன பார்த்து ஒரு அபாண்டமா அவர் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமா போச்சு. நான் பதிலே சொல்லல. அதுக்கு என்னத சொல்றது இது? ஏன்னா அவரும் அவரு 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 அவர் நல்ல தம்பி. ஏன் அப்படி பேசுறாரு தெரியல. முருகன்கிறவர் எனக்கு பிடிச்ச நண்பர். என்ன அண்ணன் தான் கூட, நான் என்ன தம்பின்னு தான் சொல்லுவேன். அப்பேற்பட்டவர் பாராளுமன்றத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற கட்சிக்காரர் அவங்க கட்சிக்காரங்க பாராட்டணும் என்பதற்காக வேண்டியே அவர் என்னை திட்டினார், என்னை தரக்குறைவாக என்னை இழிவுபடுத்தினார் சொல்லுதான் நினைக்கணும். அவருக்கு ஒன்றும் கம்பல்ஷன் தான் அப்படி செஞ்சார். ஆனா நல்லவர். அப்பேற்பட்ட முருகன் அவர்கள் இனிமேலாவது அது மாதிரி நினைக்க கூடாது. நான் இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு இதான் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில தலித் தோழர்களுக்கு என்னென்ன பண்ண போனதை நான் சொல்லி காட்டுறேன். நான் சொல்லி காட்டுறது அர்த்தம் அது செய்ய தேவையில்லை. என் கூட இருக்கிற டிரைவர், என்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிற டிரைவர் தலித் தோழர் தான். என் கூட இருக்கிற பிஏ தலித் தோழர் தான். என் வீட்டில் அடுப்புங்கிற வரைக்கும் போட்டு அவனே சாப்பாடு போட்டு சாப்பிடுவான். இப்படி நான் இருக்கும்போது என்னை வந்து அவமானப்படுத்தி பேசுறத நான் ரொம்ப என்னுடைய மக்கள்கிட்ட சொல்லாம நான் வேற எங்க போய் சொல்ல முடியும்? இதை நான் வேற எங்கேயும் சொல்லல. இதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்பத்தூர் தொகுதியில தான் இதை சொல்றேன். வேற எங்கேயுமே சொல்ல, தமிழ்நாட்டில் கூட எங்கேயுமே சொல்லல. என்னுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் தொடர்ந்து ஒவ்வொரு பேராவிலையும் அந்த தலித் தோழர்களுக்கு எனக்கு இருந்த பந்த பாச உறவுகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஆகவே எதற்காக சொல்றேன்னா, இப்படி எல்லாம் இன்சல்ட் பண்றாங்க பாராளுமன்றத்தில். மழை பெஞ்சது, மழை என்ன மழை, கொஞ்சமா மழை. 100 வருஷம் 150 வருஷம் இல்லை, 150 வருஷம் இல்லாத மழை தூத்துக்குடியில் பெஞ்சது. 100 வருஷம் இல்லாத மழை சென்னையில் பெஞ்சது. இங்கே 15 சென்டிமீட்டர், அங்கே 150 சென்டிமீட்டர். இங்கே 45 சென்டிமீட்டர், அங்கே 150 சென்டிமீட்டர் எங்க தூத்துக்குடியில். இப்படி எல்லாம் பெஞ்சிருக்கு சொல்லிட்டு தலைவர் ரிப்போர்ட் பண்றாரு மத்திய அரசுக்கு. மத்திய அரசு பண்றது என்ன அனுப்புறாரு, பர்சனலா அனுப்புறாரு. டிசம்பர் 7ஆம் தேதி மத்திய தலைமை அமைச்சர்கிட்ட மோடி கிட்ட போய் இந்த லெட்டர் கொடுத்துருவான்னு சொல்லி அனுப்புறாரு. நான் உள்ள போறேன். அப்படி கட்டி அப்படி அந்த அளவு கிடந்த பிரிய மேல பாலாஜின்னு 100 தடவை சொல்லியிருப்பாரு வெளியில வர வரைக்கும். போட்டோ எடுத்துக்கோனா வா வா அப்படின்னு கொடிக்கிட்ட போயிட்டு போட்டோ எடுத்து அப்படி கட்டி முடிச்சு போட்டோ எல்லாம் எடுத்தோம். உங்களுக்கு பத்திரிகையில பார்த்துருப்பீங்க. தலைவர் கொடுத்த பெட்டிஷனுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாரு. ஓகே சரி சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. அப்போ 2வது மழை வரல அந்த சமயத்தில்.
அப்புறம் திருப்பி என்ன பண்றாரு, அது வரைக்கும் ஒண்ணுமே வரல. திருப்பி என்ன பண்றாரு, அவரே வர்றாரு. தலைவரே 19ஆம் தேதி டிசம்பர் 19 அங்கே வர்றாரு. நேரடியாக போய் பார்க்குறோம். அவரும் போறோம். நான் அவர் சொல்றாரு, நிலைமையை விலைக்கு சொல்றாரு, இது மாதிரி மழை இவ்வளவு பெஞ்சிருக்குது, கஷ்டமா இருக்குது, ஏதாவது செய்யுங்க அப்படின்னு. வணக்கம், வாங்க ஐயா, வாங்க வாங்க வாங்க. சார், நீங்க இழைப்பாரிட்டு வாங்க. அப்போ டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தலைவர் பிரதமர் பார்க்குறாரு. பிரதமர் பார்த்து நான் செய்யணும், இந்த நிவாரணத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, இட் இஸ் மை டியூட்டி, நாட் ஒன்லி யுவர் டியூட்டி, இட் இஸ் மை என்னுடைய வேலை இது, நான் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டார். நாங்கள் வந்துட்டோம். ஒன்றும் நடக்கல, ஒரு பைசா கூட கொடுக்கல. என்ன பண்ணார், சரி ஆல் பார்ட்டி டெலிகேஷன் கூட்டு போன்னு சொல்லிட்டு எல்லா கட்சி தலைவர்களும், இங்க இருக்கிற கட்சியினுடைய எல்லா தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு பிரதமரை போய் பார்த்தோம். எல்லா கட்சி தலைவர்களும் வந்து பிரதமர் இருக்கிற அந்த உள்துறை அமைச்சர், அதுக்கு அந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கறது அமைச்சர் யாருன்னா உள்துறை அமைச்சர் தான். அவரை போய் உள்துறை அமைச்சர் பார்க்கும்போது, அமித்ஷா பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டார். கடைசியில் பாலு அவர்களே, நான் சொல்றதை கேளுங்க, இந்த குழுவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் சொல்ல விரும்புவது, இந்த மாதம், அதாவது ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்குள்ள, நீ பேசுங்க ஜனவரி மாதம் 27ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டுக்கு நான் ஒதுக்கின்ற நிதி வந்து சேரும். ஜனவரி மாதம் 27ஆம் தேதியோ அல்லது அதுக்கு முன்னாலேயோ ஒரு நாள் கூட பின்னால போகாது, 28ஆம் தேதி கூட வராது, 27ஆம் தேதிக்கு முன்னால் நான் கொடுக்குறேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணார் அமித்ஷா. இந்த பிரச்சனை குறித்து தான் பாராளுமன்றத்திலே நான் கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கும் போது ஒன்னும் கொடுக்கலங்கிறது முருகன் சாருக்கு தெரியும். கேள்வி கேட்டு ஒன்னும் கொடுக்கலையே, நம்ம மாட்டிக்கிட்டோம் சொல்லிட்டு அவர் அதை இடைமறிக்க வராரு. இடைமறிக்க வரும்போது தான் இந்த மாதிரி தகராறாச்சு. இந்த உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் கேட்கிறேன், இது யார், தமிழ்நாடுங்கிறது இந்தியாவில் இல்லையா? குஜராத்தில் அப்படி நடந்தனா பேசக்கூடிய எத்தனை கோடி ரூபாய் கொடுத்துறீங்க, யூபிக்கு எத்தனை கோடி கொடுத்துறீங்க, வடபுலத்துக்குள்ள இருக்கிற மாநிலங்கள் என்ன கொடுத்துறீங்க? தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கப்படுது. ஏன், எதற்காக புறக்கணிக்கப்படுகிறது? இதை எண்ணி பார்க்க வேண்டாமா? இதெல்லாம் எண்ணி பார்க்கக்கூடிய காலம் இன்னும் 3-2 மாசத்துல இருக்குது. அப்ப நீங்க தவறி போயிட்டீங்கன்னா, அப்ப நீங்க எண்ணி பார்க்கலன்னா தொலைஞ்சது. எய்ம்ஸ் மருத்துவமனை ஆஸ்பத்திரி 1800 கோடி எப்ப பவுண்டேஷன் போட்டாரு? 2019 இதே போல தேர்தல் வர போற நேரத்தில் வந்தார். 2019 வந்து பவுண்டேஷன் போடுற நீங்க சொன்னாரு, இந்த கட்டிடத்தை, இந்த கல்லூரி மிக விரைவாக கட்டி முடிக்கும்போது என்னுடைய கடமை என்று சொன்னார். என்ன ஆச்சு? 2019 இப்போ என்ன ஆச்சு? 2024 முடிஞ்சிச்சு. ஒண்ணுமே நடக்கலையே. சாரி, 2019 2014 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமா எந்த ஒரு செங்கலை தான் போட்டிருந்தார். அந்த ஒரு செங்கலையும் உதயநிதி எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் உதயநிதி எங்க பார்த்தாலும் காட்டு, எய்ம்ஸ் பவுண்டேஷன் போட்டதுதான் காட்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியை அமைச்சிட்டாரு. ஒரு ஆட்சியை அந்த நீ வச்ச பவுண்டேஷன் ஸ்டோன் ஆட்சி அமைச்சது. அப்பேற்பட்ட நிலை இந்த தமிழகத்திலே 10 வருஷ காலமாக நம்முடைய மோடி அவர்கள் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறார். 1800 கோடி என்ன சொல்றார்? ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல கேட்டிருக்கோம், ஜப்பான் நிதி உதவி நிறுவனத்தில் கேட்டிருக்கோம். இந்த ஃபண்ட் வந்த உடனே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம் சொல்ல. எத்தனை வருஷமா? 10 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. இதே மாதிரி மற்ற திட்டங்கள் எல்லாம் சொல்லுவீங்களா? நேற்று நீ கூட தூத்துக்குடியில் துறைமுகத்துக்கெல்லாம் போட்டிருக்காரு பவுண்டேஷன். அது என்ன பண்ணுவாருன்னு தெரியல. இல்ல விளம்பரத்துக்காக சென்னையிலே விளம்பரம் நடந்திருக்குது. தூத்துக்குடி நடக்கிற பங்கனுக்கு சென்னையில ஏர்போர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு 10 மந்திரிகளோட படத்தை போட்டு விளம்பரப்படுத்திருக்காரு. இங்க இருந்து தமிழ்நாடு முழுவதும் விளம்பரம் நடக்குது.
தமிழ்நாடு முழுவதும் விளம்பரப்படுத்தி தூத்துக்குடி போட்டிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற எய்ம்ஸ் பள்ளிகள் என்ன சொல்றாங்க, கேள்வி கேட்ட 10 தடவை கேள்வி கேட்டாச்சு. கேள்வி கேட்ட அமைச்சர் கன்சர்ன் மினிஸ்டர் என்ன சொல்றாரு, பதில் சொல்றாருன்னா, பாலு கேட்கிற கேள்வி கரெக்ட், இது ஒவ்வொரு வருஷமா சொல்லிட்டு வந்தாரு. இப்ப 10வது ஆண்டு முடிய போறது கேள்வி கேட்டப்ப என்ன சொன்னாருன்னா, நான் எய்ம்ஸ் நிறுவனம் நான் அமைச்சாச்சு, வந்துடுச்சு. எங்க வந்தது? மதுரையில் வர வேண்டிய கல்லூரி, மதுரையில் வர வேண்டிய கல்லூரி ராமநாதபுரத்தில் அமைச்சிருக்கோம். ராமநாதபுரத்தில் எத்தனை பேர்? 50 பேரோட கல்லூரி ஆரம்பிச்சாச்சு, உங்களுக்கு தெரியாதான்னு என்ன கேட்டாரு. அப்படிங்களா? ராமநாதபுரத்துக்கும் மதுரைக்கும் எவ்வளவு தூரம்? 150 கிலோமீட்டர் இருக்கிற ஊர்ல மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் கட்டுறீங்களே, அது நியாயமானு கேட்டேன். சரி, அது மட்டும் பரவாயில்ல, அவருடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு, அவருடைய தலைமை நிர்வாக அலுவலகம் எங்க இருக்குன்னா பாண்டிச்சேரியில் இருக்கு சார். 450 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. ஆக நாம் கேட்கிற ஒரு திட்டம் உருப்படியாக இன்னும் நிறைவேறது மட்டுமல்ல, நம்மளை காதல பூசூத்துறாங்க அமைச்சர்கள். இதுக்கெல்லாம் சரியாக பாடம் கற்பிக்க வேண்டுமானால் நீங்கள் கரங்கள் உயர வேண்டும். உயர்ந்து நிற்பது மட்டுமல்ல, தலைவர் தளபதி அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் அல்லும் போலும் பாடுபட வேண்டும் என்று மிகச் சிறப்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீண்ட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இங்கே அறிவியல் சிறந்தவர்கள் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா எல்லாம் எப்பவும் வர்றதே கிடையாது. ஐயா ரொம்ப நன்றி, என்னுடைய தொகுதிக்கு வந்து ரொம்ப நன்றி. நம்முடைய மாவட்ட செயலாளர்களுடைய ஆணைகளை ஏற்றி மிகச்சிறப்பாக பணியாற்றி நடைபெறுகின்ற தேர்தல் அன்பு நண்பர்கள் எல்லோரும் கழக இயக்கத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.